50 வயசுக்கு மேல என்னென்ன பண்ணணும்? ஒரு 5 பாயிண்ட் செக்லிஸ்ட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முக்கியமா பார்த்தீங்கன்னா, இப்பதான் வந்து உங்க லைஃப்ல ஒரு குடும்பமா இருக்கீங்க அப்படின்னும்போது, பசங்க வந்து காலேஜ் போவாங்க. இல்ல மேரேஜ் நெக்ஸ்ட் குயிக்கா நடக்க ஆரம்பிக்கும். உங்க ரிட்டயர்மென்ட் வர ஆரம்பிக்கும். வீடு வாங்குறது இஎம்ஐல முக்கியமான தருணத்துல இருக்கும். இந்த மாரி எல்லாமே வந்து 50 வயசு, 50 வயசுக்கு மேல நடக்கும். உங்க ஆஃபீஸ் பிசினஸ் வந்து எப்படி போகும்ன்றது தெரியாத சிச்சுவேஷன்ல இருக்கலாம். இந்த மாரி முக்கியமான விஷயங்கள்ஸ் எல்லாம் நடக்கக்கூடிய அ அ டிகேட் ஒரு 10 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 டூ 60 தான். இந்த டைம்ல தான் உங்க ரிட்டயர்மெண்ட்டையும் பார்த்துக்கணும். ஒரு 5 பாயிண்ட் செக்லிஸ்ட் இந்த ஆர்டர்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க லைஃப் இப்போ 50 மட்டும் இல்ல 60, 70, 80 வரைக்கும் நீங்க இறக்குற வரைக்கும் சிறப்பா பண்ண முடியும். அதுதான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ. 50 வயசு கிட்ட ஆகப்போகுது அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்கணும். பண்ணல அப்படின்னா, இப்போ வந்து உங்க போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ. அதாவது நீங்க எங்கெங்கெல்லாம் லேண்ட் வாங்கி வச்சிருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் பணம் முதலீடு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத முதல்ல நோட் பண்ணணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ஆரம்பிச்சாரு. ஒரு ஐடிலயோ, பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா பிசினஸ்ன்னு ஆரம்பிச்சு ஒரு 20 வருஷம் ஆச்சு. 60 வயசு நெருங்க போகுது அப்படின்னும்போது, இன்னொரு 4, 5 வருஷத்துல அவரு வந்து என்ன பண்ண போறோம்ன்ற கிளாரிட்டி இல்ல. பணத்த வந்து அ பேங்க்ல இருந்து வந்து இங்க முதலீடு பண்ணுங்கன்னு கேட்பாங்க. பண்ணி வச்சிருப்பாரு. போஸ்ட் ஆஃபீஸ்ல கொஞ்சம். அது இல்லாம பிசினஸும் நல்லா போயிட்டு இருக்கு. அங்க வர இன்கமையும் வந்து தூக்கி லேண்ட் வாங்கி வைக்கிறது. அது மாரி எல்லா இடத்துலயும் முதலீடு பண்ணி வச்சிருக்காரு. ரிட்டர்ன்ஸ் என்ன வருதுன்னு தெரியாது. பிசினஸும் சூப்பரா போயிட்டு இருக்கனால கவலையே இல்ல. பட் ஆனா மேரேஜ் முடிஞ்ச பிறகு, பசங்களுக்கு மேரேஜ் ஆன பிறகு என்ன பண்ணணுன்ற கிளாரிட்டியும் இல்ல. பிசினஸையும் வந்து அடுத்த ஜெனரேஷன் குடுக்கலாமா? ஏன்னா 2 பேரும் அ அடுத்த ஜெனரேஷன் எடுத்துப்பாங்களான்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னும்போது, இந்த மாதிரி ஒரு கன்ஃப்யூசிங்கான ஸ்டேஜ்ல தான் அவரும் இருக்காரு. ஸோ பணம் இருக்கு, பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. பட் ஆனா அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன நீங்க 50ஸ்லயே நீங்க அசஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க ஃபியூச்சர் இன்னும் கிளாரிட்டியாவே கொண்டு போக முடியும். சரி, ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூன்னு சொல்லும்போது, எங்கெங்கெல்லாம் பணத்த முதலீடு பண்ணிருக்கீங்க? எவ்வளோ பணம் வருது? அப்படின்றத முதல்ல நோட் பண்ணுங்க. மந்த்லி இன்கம் என்ன? சர்ப்ளஸ் என்ன இருக்கு? உங்க வீட்டு செலவுகள் எவ்வளோ ஆயிட்டு இருக்கு? அ உங்களுக்கு உங்க பசங்களுக்கு வந்து அ எவ்வளோ மேரேஜ்க்கான செலவு? படிப்பு வந்து காலேஜ் போயிட்டாங்களா? போக போறாங்களா? இன்ஜினியரிங்கா? மெடிசனா? இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கிளியரா இதுவரைக்கும் எழுதலன்னா எழுதி வைங்க. எல்லாமே இங்க மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா, ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அது மைண்ட்ல இருக்கிறது ஒவ்வொரு தடவையும் நீங்க ரிஹர்சல் பார்க்கும்போது எவ்வளோ இருக்குன்னு யோசிக்கும்போது மாத்தி மாத்தி நம்பர்ஸ் வரும். இல்ல தப்பா கூட நீங்க ரிஹர்சல்ல சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஓகே இவ்வளோ இருக்கு, இவ்வளோ இருக்கு. பட் ஆக்சுவலா விக்க முடியுமா ஒரு லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா, விக்க முடியாம போகலாம். பிரச்சனைகள் இருக்கலாம். லேண்ட் விக்க ஏக்கர் கணக்குல வச்சிருந்தோம் விக்க முடியாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டு பண தட்டுப்பாடு ஏற்படும். ஸோ அதனால இப்ப நீங்க ஒர்க் அவுட் பண்ணி அத விக்க முடியும்னா எவ்வளோ குயிக்கா விக்க முடியும் அப்படின்றதையும் யோசிக்கணும். இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டூ உங்க எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ. அ அடுத்த 10 வருஷத்துல என்னென்னலாம் முக்கியமான விஷயம், அதாவது ஃபினான்ஷியல் கோல்ஸும் நான் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் அதுக்கு எழுதி வச்சு எவ்வளோ தேவைப்படும்? ஏன்னா இப்பவே நீங்க அசஸ் பண்ணலாம். இன்னொரு ஒரு 2, 3 வருஷத்துல பசங்க வந்து காலேஜ் போக போறாங்கன்னா, எவ்வளோ செலவாகும்? அதுக்கு எத லிக்விடேட் பண்ணணும்? இல்ல பணம் இருக்கா? இன்சூரன்ஸ்லேருந்து பணம் வந்துருமா? அத எப்படி மேனேஜ் பண்ண போறேன்? அப்படின்ற கிளாரிட்டி அப்பதான் உங்களால கொண்டு வர முடியும். அண்ட் இது கூடவே நீங்க முக்கியமான விஷயம் 3வது பாயிண்ட் வந்து எப்போ ரிட்டயர்மென்ட் 60 வயசுலயா? 58 வயசுலயா? அப்படின்னு ரிட்டயர்மெண்ட் ஆகுறதுக்கு, அதுக்கு வந்து தனியா இன்வெஸ்ட்மென்ட் சேர்த்து வச்சிருக்கீங்களா? பணம் முதலீடு பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப என்ன பண்ண போறீங்க? இல்ல இன்னும் வொர்க் எக்ஸ்டெண்ட் பண்ண போறீங்களா? அப்படின்ற பாயிண்ட்டையும் ரிட்டயர்மென்ட்ல ரிட்டயர்மென்ட் கால்குலேஷன் எப்படி பண்ணணும்? எனக்கு இப்போ 50 வயசுல வந்து எனக்கு வீட்டுக்கு ரூ. 1,00,000 செலவாகுதுன்னா, அடுத்த 10 வருஷத்துல குறைஞ்சது ஒரு ரூ. 2,00,000 மேல செலவாகும். அப்போ வந்து நான் எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கணும்? என்னோட ரிட்டயர்மென்ட் பென்ஷன் பணம் எப்படி வருது? அதெல்லாமும் கிளியரா இருக்கணும். அந்த போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணும்போது உங்ககிட்ட என்ன இன்சூரன்ஸ் இருக்கு? நீங்க லைஃப் இன்சூரன்ஸா 1,00,00,000 வச்சிருக்கலாம். பட் ஆனா கிடைக்க போற பணம் மொத்தமே 1,00,00,000 தான் அப்படின்னும்போது, அது எவ்வளோ வருஷம் வரும்? அது பத்துமா? அப்படின்றதையும் ஒரு கால்குலேஷன். ஸோ மாசத்துக்கு ரூ. 2,00,000 அப்படின்னும்போது 60 வயசுல வருஷத்துக்கு 24,00,000 ஆயிடும். ஸோ உங்களுக்கு 5 வருஷத்திலேயே பார்த்தீங்கன்னா ரூ. 1,00,00,000ன்றது காணாம போயிடும். அப்ப நீங்க எந்த மாரி முதலீடு பண்ண போறீங்க? அ அது அப்படின்றத இனிமேல் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ 4வது முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அ இஎம்ஐஸ் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? அந்த இஎம்ஐ எப்போ குளோஸ் பண்ண போறீங்க? அதனால உங்க இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஏதாவது பாதிக்குதா? அப்படின்றதையும் நீங்க கிளியரா ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ சில பேர் வந்து 45 வயசுக்கு மேல அ எல்லாம் இருந்தும் எனக்கு வீடு வேணுன்ற ஒரு காரணத்துக்காக வீடுக்குன்னு லோன் எடுத்து, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நீங்க ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் ஹெல்ப் எடுத்துக்கும்போது, அவங்க என்ன பண்ணலாம்? இத வந்து வித்துருங்க. இல்ல இந்த இந்த ஹெல்ப் இந்த இந்த மாதிரி அ யோசிங்கன்னு ஒரு டிஃபரெண்ட் வியூ பாயிண்ட் குடுத்தா தான் உங்களால வந்து அத வந்து யோசிச்சு பார்க்க முடியும். அதுவரைக்கும் வந்து இல்ல வீடும் முக்கியம், ரிட்டயர்மென்ட் லைஃப்க்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சரி போகும்போது பார்த்துக்கலாம். லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்துக்கலாம். இப்படின்ற ஒரு கன்ஃப்யூசிங் ஸ்டேஜ்லயே கடைசி வரைக்கும் நகர்த்த முடியாது. ஏன்னா நீங்க ஒரு எம்ப்ளாயியா இருந்தீங்கன்னா,
கண்டிப்பாக 58 வயசில் ரிட்டையர்மெண்ட். அதுவே கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா, இதுவே ப்ரைவேட் கம்பெனிஸாக இருந்தால் மேபி சீக்கிரம் கூட வேலையை விட்டு அனுப்பலாம். 50, 55 வயசுல பிங்க் ஸ்லிப் கிடைக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்க இது அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க்கா வந்து முடியாம இருக்கிறதுக்கு நீங்க பார்த்துக்கணும். அண்ட் ஃபைனல் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு எம்ப்ளாயியா, பிசினஸ் ஓனரா. எம்ப்ளாயியா இருந்தா எப்போ ரிட்டயர் ஆக போறீங்க? அதுவும் ஐடி மாதிரி ஐடி பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ்ல இருக்கும்போது, உங்களால 50 வயசுக்கு மேல 55 ரிட்டயர்மெண்ட் வரைக்கும் ஒர்க் பண்ண முடியுமா? அந்த பிரஷர் உங்களுக்கு இருக்கா? அப்படின்றதையும் நீங்க அசஸ் பண்ணி ஆகணும். பிங்க் ஸ்லிப் அனுப்பக்கூடிய துறையில இருக்கீங்களா? அப்படின்றதையும் நீங்க பார்த்துக்கணும். பிசினஸ் ஓனரா இருந்தாலும், உங்களால ஹேப்பியா பிசினஸ் நடத்த முடியுதா? இல்லன்னா அ அடுத்த ஜெனரேஷன் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்க? இந்த கிளாரிட்டி இருக்கணும். ஸோ நீங்க ஒரு எம்ப்ளாயி, பிசினஸ் ஓனர் 2 பேருமே 60 வயசுக்கு மேல பணம் இருந்தா, உங்களால ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். ஸோ நீங்க 50 இயர்ஸ்ல இந்த எல்லா விஷயத்தையும் ஒன் பை ஒன்னா போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணிட்டு, என்ன ஃபினான்ஷியல் கோல்ஸ், அதுக்கான எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ மேட்ச் பண்ண முடியுமா? அத இன்கேஸ் பத்தல அப்படின்னா என்ன பண்ணலாம்? இஎம்ஐஸ் இருந்ததுன்னா எப்படி ரெடியூஸ் பண்ணி எவ்வளோ குயிக்கா க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பாருங்க. உங்க ஃபியூச்சர் ரிட்டயர்மெண்ட் வந்து உங்க ஜாபோ, பிசினஸோ எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்த்துட்டு, இப்போ மட்டும் இல்ல 60 ப்ளஸ்லயும் உங்க பணம் வந்து தேவையான அளவு இருக்குன்றத உறுதிப்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ பணம் இல்ல அப்படின்றது வந்து தெரிஞ்சதுன்னா, அதுக்கேத்த மாரி உங்களால ஒர்க் பண்ண முடியும். சில பேர் வந்து 50 வயசுக்கு மேல நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். 55 வயசுல இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து பிசினஸ்ல போடுறேன்னு போட்டு லூஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ முக்கியமா நீங்க வந்து இப்போதுலேருந்து கிளாரிட்டி இருந்தா மட்டும் தான், உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் பண தேவை கண்டிப்பா இருக்கும். இதுக்கப்புறம் யார்கிட்டயும் போய் கேட்கவும் முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய் வேலை செய்யறதும் கஷ்டமா இருக்கும். சில பேர் வந்து கன்சல்டன்ட்டா நெறைய இடத்துல அவங்க ஒர்க்க கன்டின்யூ பண்ணுவாங்க. அது கிடைச்சா அடிஷனல் போனஸ் உங்க லைஃப்க்கு வந்து இன்னும் பணம் சேர்க்க முடியும். சில பேர் ஐடிலயோ எங்கேயோ இருக்கும்போது அவங்களால அதுக்கப்புறம் வேலை செய்ய முடியாது. வேலைய விட்டு அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்க எல்லா கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷனையும் அசஸ் பண்ணி, எனக்கு 55 வயசுக்கு மேல இவ்வளோ பணம் இருந்தா நல்லது அப்படின்றத கிளாரிட்டி கொண்டு வர வேண்டிய ஏஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி 50ஸ்ல ஆரம்பிச்சிடணும். அப்பதான் வந்து இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ 50 வயசுக்கு மேல ஒரு முக்கியமான காலகட்டம். இத வந்து நீங்க ரொம்ப தள்ளி போடவும் முடியாது. இவ்வளோ விஷயம் இருக்குன்னு பயப்படவும் தேவையில்ல. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உட்காந்து ஒரு நோட்லயோ, இல்ல ஒரு ப்ராப்பர் ஒர்க் புக்ல பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களால ஒரு கிளாரிட்டி உங்க லைஃப் கொண்டு வர முடியும். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா, கீழ இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரீச் அவுட் பண்றோம். ஸோ தட் உங்களால இது ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும்ன்றத பார்க்கலாம். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. வில் பி ஹேப்பி டு ஆன்சர்.